ரூபா டிக்கெட். இப்ப இங்க வந்து எங்களை உள்ள விடல. கேட்டா உள்ள ஆல் கெபாசிட்டி முடிஞ்சு நீங்க கிளம்புங்கன்னு சொல்றாங்க. டிக்கெட்டே கொடுக்க கூடாது சார். விஏ பேங்க் மட்டும் டிக்கெட்டை கொடுக்கட்டும். மத்தவங்க எல்லாம் வீட்டுல இருங்கன்னு சொல்லுங்க. எதுக்கு நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நிக்கிறோம் சொல்லுங்க. சாமி பார்க்க தானே நிக்கிறோம். 4 மணிக்கு வந்தோம் சார். 4 மணிக்கு வந்து எங்க நிக்கிறோம்? யாருக்குதான் டிக்கெட் வேணாம் சார். விஏ பேங்க் மட்டும் கொடுக்க சொல்லுங்க சார். அவங்களுக்கே கொடுக்க சொல்லுங்க. எங்களுக்கு பாவப்பட்டவங்க இந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொல்லுங்க. சென்னையில இருந்து வரோம் சார். நாங்க எதுக்கு சார் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்? இவங்க வந்து இப்போ ஒரு 500 rupees டிக்கெட்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு டைமிங்ஸ் வச்சு அந்த டோக்கனை கொடுத்தாங்கன்னா ஓகே, இந்த டைமுக்குள்ள நம்ம வர்றவங்கள நீங்க அலோவ் பண்ணணும். அந்த டைமுக்கு அப்புறம் நீங்க டிக்கெட் வந்து கொடுக்கவே கூடாது. ஸ்டாப் பண்ணிடணும். இந்த டைம் வரைக்கும் தான். ஒரு 7 o'clock இல்லன்னா நீங்க 6 o'clock உள்ள வர்றவங்களுக்கு மட்டும்தான் நாங்க டிக்கெட் கொடுப்போம். அதுக்கு மேல வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சென்னை அண்ணா நகர்ல இருந்து வரோம். வந்துட்டு நாங்க ஸ்பெசிபிக்கா இதுக்காக தான் வந்து அந்த கல்யாணத்துக்காக பாக்குறதுக்காக தான் வந்தோம். பட் இதுவே வந்து நாங்க ஏர்லி மார்னிங் வந்தே எங்களுக்கு வந்து டிலே ஆயிருச்சுங்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது பாஸ் வந்து 2 monthsக்கு முன்னாடியே நாங்க வந்து இது பண்ணி வாங்கிட்டோம். ஸோ வந்ததுக்கு அப்புறமா சாமி ஊர்வலம் வந்தது. வெளியில சரி வந்தோன்னு விட்டுருவாங்கன்னு பார்த்தா கியூல விட்டாங்க. கியூல இவ்வளவு நேரம் நின்னோம். ஸோ குழந்தையெல்லாம் வச்சுட்டாங்களா, நிக்க முடியல. ஸோ கால் வலி எல்லாமே நாங்க எல்லாமே பேஷண்ட் ஆக்சுவலி. இப்போ எல்லாருக்குமே டயபெட்டிக் பிபி எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால அதுக்கு மேலே நிக்க முடியல. ஒரு மாதிரி தலை சுற்றி கீழே வந்தா கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கும் நாங்களே மரியாதையா வெளியில வர்றதா நல்லது. அதனால நீங்க 500 rupees சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா நீங்க 1000 வாங்க, 200 வாங்க, 100 வாங்க. அவங்களுடைய ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு ஒரு டைம் கொடுங்க. இந்த பாஸ்ல இருக்கிறவங்களுக்கு 4 o'clock நீங்க உள்ள போக முடியும். இந்த பாஸ் எடுக்கிறீங்களா 5 o'clockல இருந்து உள்ள விடுறோம்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வருவாங்க. சும்மா எல்லாத்தையும் ஆடு மாடு மாதிரி சாட்சி விட்டுட்டு இப்படி வெளியில நிக்கிறவங்க எல்லாருமே வேலை வெட்டி இல்லாம நிக்கிறோம். சுவாமி பார்க்க தானே வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருக்கோம். அவங்களுக்கு ஒரு ஹியூமனா வந்து ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணணுமா வேண்டாமா? நாங்க மதுரைக்காரங்கன்னா பாசக்காரங்கன்றோம். இங்க பாசமுக்குள்ள ஒண்ணு இல்ல. கஷ்டப்பட்டு வேலையை தாண்டி வெளியில வர நிலைமை தான் லேடிஸ்க்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரி இல்லாம பாத்துக்கிட்டா ரொம்ப ஹாப்பியா இருக்கும்.